வெற்று முழக்கங்களையும் வெற்று அறிக்கைகளையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற வல்லூர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கான களத்தை இந்த வரைக்கும் திமுக செய்த ஆட்சி நவலகம் ரொம்ப கேவலமான அவமரியாதை கொடுக்கிற மக்களை மதிக்காத பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு தரிகட்ட அரசு. தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற பெயரில் என்டிஏ சாதிய கும்பல்களாக நிற்கிறது. ரெண்டு பேருமே போலிகள். விஜய் அவர்களோட அடுத்த கட்டமாக எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி வேலை? நாடே அதிர காத்திருக்கிறது. யார் தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு எங்களை சொல்லுவதற்கு எவனுக்கு தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். யாருக்கு தகுதி இருக்கிறது? கட்வாய்ஸர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தோட மாநில செய்தி தொடர்பாளர் உகில் வீரப்பன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் பற்றி அவர்கிட்ட பேச போகிறோம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கேன். சமீபத்திய ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருப்பார், விஜய் அவர்கள் ஆயத்தமாக இல்லை இந்த தேர்தலுக்கு. இந்த தேர்தலை வராமல் போகிறது ரொம்ப நல்லது. இந்த தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம், அடுத்த 31 எலெக்ஷனில் பார்த்துக்கலாம், இல்லை இடைத்தேர்தல் வேறு ஏதாவது எம்பி எலெக்ஷன் இருந்தால் அதில் பார்த்துக்கலாம். இந்த சட்டமன்ற தேர்தல் வேணான்னு சொன்னார். அவர் ஆயத்தமாகவே இல்லை, அவரோட கட்சி கட்டமைப்பே ஒன்றும் முழுமை பெறலை அப்படின்னு சொல்லார். இது எப்படி பார்க்குறீங்க? அவர் அநேகமாக ஆர்எஸ்எஸ் குரூப்பாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன், சங்கியாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒத்து போகலை இல்லை. நாங்கள் அவர்களெல்லாம் யார் எங்களுக்கு போய் அறிவுரை சொல்லுவதற்கு, களத்தை தீர்மானிப்பதற்கு? நான் கேட்குறேன், 234 தொகுதிகளுக்கும் பொருத்தமாக ஒவ்வொரு வார்டிலும் அல்லது ஒவ்வொரு கிளைக்கழகத்திலும் தேர்தல் முகவர்களை நியமித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 5000த்திற்கு மேற்பட்டவர்கள் தேர்தல் களத்தில் நேரடியாக பங்கு கொள்ள இருக்கிறார்கள். ஒன்று, மாவட்ட செயலாளர்கள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், ஒன்றிய செயலாளர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், களம் கடுமையாக கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. யார் தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு எங்களை சொல்லுவதற்கு எவனுக்கு தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். யாருக்கு தகுதி இருக்கிறது? யார் அவர்கள்? ஒன்று சொல்லவா, அவர்களெல்லாம் எங்களுக்கு ஆளே கிடையாது. தூக்கி போட்டுட்டு தூரத்தில் நின்று போயிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு தேவை இலக்கு. மக்களை என்ன செய்ய போகிறோம், எப்படி வழிநடத்தப் போகிறோம் என்கிற இலக்கோடு நாங்கள் களமாடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் தீர்வுகளை நோக்கி நகர்கிறோம். ஒன்று இலக்கு, மற்றொன்று தீர்வு. இந்த தீர்வை நோக்கிய பயணத்தில் தான் நாங்கள் வெற்றி அடைய வேண்டும். அது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. என்னென்னா, எனக்கெல்லாம் என்ன பயம்னா, 10 லட்சம் கோடியே இந்த பதர்கள் எங்கள் தலைவர் மீது சுமத்தி கொண்டிருக்கிறார்களோ என்கிற ஐயம், எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. 10 லட்சம் கோடியை எப்படி இந்த கடனை அடைப்பது என்பதை எங்கள் தலைவர் உறங்காமல் யோசித்து கொண்டிருப்பார் என்றே நான் கருதுகிறேன். 10 லட்சம் கோடியை அடைக்க வேண்டிய பொறுப்பை எங்கள் தலையில் இந்த தருதலைகள் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மீறுவதற்கான காலச்சூழல் தான் 10 லட்சம் கோடியை கடனாக அடைப்பதை நாங்கள் தீவிரப்படுத்த போகிறோம். மக்களை சந்தித்து இந்த கடனுக்கான பொறுப்பாளிகளை அமைச்சர்களின் இல்லங்களிலும் அமைச்சர்களின் செயல்பாட்டிலும் முடங்கி கிடக்கிற பணங்களை, அது கொள்ளையடித்த பணங்களை பறிமுதல் செய்தாலே 10 லட்சம் கோடி அல்ல, அதை தாண்டி இருக்கிற கோடிகளையும் கடனாக அடைக்க முடியும். ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், ஆட்சி தொடங்கியதுலேருந்து இன்னைக்கு வர 60,000 ஒவ்வொருத்தனுக்கும் கொடுக்கணும் 60 மாதத்துக்கு. ஆனால் இவர்கள் 30 மாதம் கொடுத்துட்டு 30 மாதத்தை ஏமாற்றுகிறார்கள். பொங்கலுக்கு பொங்கல் 1000 கொடுத்துட்டு இப்போ 3000 கொடுத்துருக்காங்க, அதில் 5000 அதை கழிச்சா கூட 25,000 ரூபாய் இந்த ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கடனாளி அரசாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் குற்றமாக வைக்கிறோம், குற்றச்சாட்டாக பதிவு செய்கிறோம். ஆக 25,000 முதல்ல மக்களுக்கு கொடுங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும். நீங்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதை போல மாதந்தோறும் 1000 என்பதை நீங்கள் பாதியிலிருந்து தான் கொடுத்தீர்கள், மீதத்தை யார் கொடுப்பார்கள்? ஆக வெற்று முழக்கங்களையும் வெற்று அறிக்கைகளையும் வெற்று தேர்தல் வாக்குறுதிகளையும் கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற வல்லூர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கான களத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். ஆக 25,000 கடனாளி அரசாக, கடங்கார அரசாக இந்த அரசு தொடர்ந்து நீடிப்பதை ஒரு நாளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விரட்டி அடிப்போம் என்பதை விரைவில் தெரிவிப்போம். இது இப்படி தான் எடுத்துக்க வேண்டியது. கண்டிப்பாக. சார், முன்னே அவர்கள் செய்ததெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க சார்? இப்போ இன்னைக்கு இந்த வரைக்கும் திமுக செய்த ஆட்சி நவலகம்லாம் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப கேவலமான அவமரியாதை கொடுக்கிற மக்களை மதிக்காத பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு தரிகட்ட அரசு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. 60 ஆண்டு காலம் இவர்கள் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது மாற்றுவதற்கான யோசனையை
செய்து கொண்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற பெயரில் என்டிஏ சாதிய கும்பல்களாக நிற்கிறது. இன்னொரு பக்கம் மதசார்பற்ற முற்போக்கு என்று சொல்லி மதவாதிகளை சேர்த்துக்கொண்டும் சாதியாவாதிகளை சேர்த்துக்கொண்டும் களமாட துடிக்கிறது. இவர்கள் 2 பேருமே போலிகள். இவர்கள் 2 பேருமே நாட்டை சுரண்டி கொளுத்தவர்கள். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இவர்கள் அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு கோடிகளை கொள்ளையடிக்கிற இந்த கும்பலை மக்கள் சக்தியாக, மக்களுடன் கூட்டணியாக, ஒன்றை மட்டும் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன், மக்கள்தான் எங்களுக்கு எல்லாமே என்று சூளுரைத்திருக்கிற எங்கள் தலைவர் முன்னால் மக்களாட்சி தத்துவத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதற்கும் மன்னாராட்சி முறையை இத்தோடு ஒழித்து கட்டுவதற்கும் ஒரு வாய்ப்பை மக்கள் தர இருக்கிறார்கள். நாங்கள் மக்களின் பக்கம் நிற்கிறோம். அவர்கள் சாதிகளின் பக்கம் நிற்கிறார்கள். இவர்கள் சாதி மதங்களின் பக்கம் நிற்கிறார்கள். நாங்கள் மக்களின் பக்கம் நிற்கிறோம். அந்த கட்சிகள் அனைத்தும் சாதிய கூட்டணி. இந்த கட்சிகள் அனைத்தும் சாதிய மதவாத கூட்டணி. இங்கேயும் சாதி கட்சி இருக்குது, அங்கேயும் சாதி கட்சி இருக்குது. இங்கேயும் மதவாத கட்சி இருக்குது, அங்கேயும் மதவாத கட்சி இருக்குது. இந்த போலிகளை ஒழித்து கட்ட வேண்டும். அதற்கு தான் தமிழக வெற்றி கழகம் சரியான இயக்கம் என்பதை தமிழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆக மக்களாட்சி தத்துவத்தை மக்களோடு கூட்டணியாக தமிழக வெற்றி கழகம் களமாட துடிக்கிறது. சார், அதே மாதிரி கட்சியில் இணையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி பல்வேறு முக்கிய புள்ளிகள் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அரசல் புரசலாக பேசுகிறாங்க. ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண? நேற்று கூட 500 பேருக்கும் மேற்பட்டவர்கள் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். என்ன ஸ்ட்ரிக்ட்டு? இல்லை, முக்கிய புள்ளிகள்லாம் நிறைய பேர் வர முடியல. அதெல்லாம் வந்து நான் முக்கிய புள்ளினா யார்? கொள்ளையடித்தவர்களா? ஓகே. கொலை செய்தவர்களா? அவர்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? புரியுதுங்களா? இந்த தேசத்திற்காக, இந்த மக்களுக்காக உண்மையிலேயே தன்னை உருக்கி உழைத்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கிறது. ஆக போலியவாதிகளையும் பொல்லாதவர்களையும் கலிசடைகளையும் எங்கள் கட்சியில் சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு இயக்கமும் தமிழக வெற்றி கழகம் அல்ல. கண்டிப்பாக சார். முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், நீங்கள் தான் பார்த்து சேர்க்குறீங்க, ஃபில்டர் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்ப மற்ற கட்சியினர் எப்படி சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு எந்த கூட்டணியும் போகவே இல்லை, அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியுமே யாருமே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் முதல்ல சேர்த்துக்கணும்ல. வர்றது வேற, வந்தவர்கள் எல்லாம் சேர்த்துக்கொள்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம் அல்ல. வடிகட்டி அவர்கள் சிறப்பானவர்கள் என்பதை உணர்ந்து தான் சேர்த்துக்கொள்கிறோம். அதனால் வர்றவங்களெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் உங்களைப் போல அவங்களெல்லாம் மேய்க்க முடியாது, அவங்களெல்லாம் கட்டுப்படுத்த எங்களுக்கு அது வேலை இல்லை. நான் மக்களுக்கு போராடக்கூடியவர்கள், மக்களோடு நிற்கக்கூடியவர்கள், மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் நாங்கள். எங்களுக்கு அதுதான் முக்கியமே ஒழிய இவர்களெல்லாம் எங்களுக்கு முக்கியமல்ல. அப்படி இருந்தும் நல்லவர்கள் கூட்டணி அமைய இருக்கிறது. நாடு போற்றும் கூட்டணியாக மலர இருக்கிறது. இன்னும் 4 நாட்களில் பொறுத்திருங்கள். 4 நாட்களே பொறுத்துடும் சார். 30ஆம் தேதி வரைக்கும் ஏன் இந்த இவ்வளோ நேரம்? ஏன் தாமதம்? என்ன தாமதம்? எதுக்கு? 30ஆம் தேதி வரைக்கும் ஏன் 30க்கு நாளைக்கே ஆரம்பிக்கலாமே? ஏன் 30ஆம் தேதி? அதுக்குன்னு சில விதிகள் இருக்குது, அதுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்குது. உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் டப்பு டப்புன்னு வேலை செஞ்சிட மாட்டோம். எங்களுக்கு ஒரு குறியீடு இருக்குது, எங்களுக்கு ஒரு வேலை நேரம் இருக்குது, எங்களுக்கு எப்போன்னு தெரியும். அதை நாங்கள் செய்யும் போது நீங்கள் பார்த்துக்கிட்டே. ஓகே சார். சார், இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா விஜய் அவர்களோட அடுத்த கட்டமாக எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரி வேலை? நாடே அதிர காத்திருக்கிறது. ஒரு மகத்தான தேர்தலை மக்கள் சந்திக்க இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகத்தை தலைநகர் சென்னையில் இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு மாபெரும் முதலமைச்சரை அமர வைக்க துடிக்கிறார்கள். அந்த களம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே சார். இந்த பகுதியோட இறுதி கேள்வியாக பார்த்தோம்னா, விஜயகாந்த் அவர்களோட கட்சியை தேமுதிக அவங்க இன்னும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலை, இறுதி பண்ணலை. அங்கே எல்லாம் 2-3 இடங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் ஒரு கட்சியினோட மாநில செய்தி தொடர்பாளராக நீங்கள் தேமுதிக கொடுக்குற சொல்ல வேண்டிய விஷயம்லாம் என்னவா இருக்கும்? அவங்க எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய கனவை அன்னியார் பிரேமலதா பின்பற்ற வேண்டும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அண்ணன் புரட்சி கலைஞர் அவர்கள் நாடு போற்றும் நல்ல தலைவர். அந்த தலைவரின் கனவுகள் ஏராளம். அண்ணன் சட்டமன்ற உரைகளில் ஆவேசத்தை நாம் பார்த்திருக்க முடியும். அவருடைய வீச்சில் கடும் போராட்டம் விளைந்திருக்கும். ஆக புரட்சி கலைஞர் அண்ணன் விஜயகாந்தனுடைய கனவுகளை கண்டிப்பாக அன்னியார் பிரேமலதா அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள் என்கிற நம்பிக்கை. அவர் சட்டமன்றத்திற்குள் யாரை எதிர்த்தாரோ அவர்களோடு கூட்டணியா, அல்லது இவர்கள் மூலமாக நாம் சேர்ந்தால் நம் கட்சியையே காலி செய்து விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய திமுக பக்கம் கூட்டணியா என்பதை அன்னியார் முடிவெடுப்பார். நிச்சயமாக நான் சொல்கிறேன், விஜயகாந்த் அவர்களுடைய கனவுகளை நனவாக்க வேண்டுமானால்
அந்நியார் நல்ல முடிவை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இப்படி தான் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது. ஆமாம். அவங்க அவங்க சப்போஸ் திராவிட கட்சிகள் இணைஞ்சிட்டு அவங்களோட பதில் என்னவா இருக்கும் சார்? போகட்டும், அண்ணன் கனவுகள் சிதைக்கப்படும். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் புதைக்கப்படுவார். இது அப்படி தான் எடுத்துக்க வேண்டியது. அப்படி தான் எடுத்துக்கணும். அவங்க சரி, அவங்க அவங்க இந்த பக்கம் வந்தால் என்னவா நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க அவங்க விஜய் சைடு, அவங்க வந்து விஜய் சார் சைடு பக்கம் வந்தால் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வியூகத்திற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. வரட்டும், பார்த்துக்கலாம். வரட்டும், பார்த்துக்கலாம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்கள் தலைவர் பங்களித்திருக்கிறார், பங்கு கொடுப்பார். ஆகையால் வந்தால் பார்த்து கொள்ளலாம். ஓகே சார். இறுதி கேள்வியாக இன்றைக்கி பாஜக பார்த்தோம்னா சிபிஐ மற்றும் இன்னும் உங்களோட படம் ரிலீஸ் ஆகலை. நீங்கள் தேர்தல் வேலைகளை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு பாஜக செய்த சூழ்ச்சி தான் இதெல்லாம். விஜய் அவர்களை மாட்டிட்டாரு, தாவேகா கட்சியை மாட்டிக்கிச்சு, தேர்தல் வேலைகளை இன்னும் சிறப்பாக பண்ண முடியல அப்படின்ற குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருப்பார்கள், மக்கள் பேசுகிறார்கள். ஏன் ஜனநாயகன் ஒரு படம் தானே, ஏன் வெளியிடக்கூடாதுன்னு பாரதிய ஜனதாவை வசைமொழி பாடுவதற்கான வாய்ப்பை பாஜகவே கொடுத்திருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு மக்கள் காரி துப்பி கொண்டிருக்கிறார்கள். சட்டம் தன் கடமையை செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழக வெற்றி கழகம் அது ஜனநாயகன் திரைக்கு வந்தே தீரும், மாற்றமில்லை. சிபிஐ விசாரணை கரூர் விவகாரத்தில் குற்றவாளி விரைவில் சிக்குவான், சிதைக்கப்படுவான் என்பதையும் தமிழக வெற்றி கழகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் உயிர்கள், எங்கள் வீட்டு குழந்தைகள், எங்கள் வீட்டு பிள்ளைகள் 41 பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம். 41 உயிர்கள் என்பது சாதாரணமானதல்ல. தமிழக வெற்றி கழகத்தை இன்றைக்கும் வழிநடத்துகிற அந்த 41 உயிர்களுக்கு இந்த நேரத்தில் செம்மாந்த வீர வணக்கத்தை நாங்கள் உறுத்தாக்குகிறோம். 41 உயிர்களினுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு மக்களோடு மக்களாக நின்று போராட துடிக்கிறோம். ஆகையால் சட்டம் தன் கடமையை செய்யும், நம்புகிறோம். இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா ஆதவர்ஜுனன் சார் ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு. என்னென்னா, முதல்வர் பேசுனா 300 வியூஸ் தான் போவோம், எங்கள் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பேசுனா 5 கோடி வியூஸ் 6 கோடி வியூஸ் போகுது, இன்டர்நெட்டே ஸ்தம்பித்து போகுது, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் ஆதவர்ஜுனா சரியாக சொன்னாலும் கூட அதில் ஒரு சின்ன திருத்தம். இப்போ நான் பேசுனா, முதல்வர் பேசுனா 300 வியூஸ். எங்கள் தலைவருடைய சாதாரண தொண்டை நான் பேசுனா ஒரு 30,000 வியூஸ். அப்போ எனக்கு இருக்கிற வீசோட முதலமைச்சருக்கு வரலைங்கிறது அபத்தமானதாக இருக்கிறது. தமிழ்நாடு அந்த லட்சணத்தில் தான் திமுகவை அங்கீகரித்திருக்கிறது. மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதை எங்கள் மூத்தவர், எங்களுடைய முன்னோடி, தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா சொன்ன கூற்று 100% அல்ல, 1000% உண்மையிலும் உண்மை. ஆக மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருக்கிற போது பேசினால் 300, முகில் பேசினால் 30,000 கூடுகிறது என்றால் முகிலுக்கே செல்வாக்கு இருக்கிறது என்பதை தமிழ்நாடு உணர்ந்திருக்கிறது. இன்னொரு கருத்து சொல்லியிருக்காரு, யார் என்ன அலைன்ஸ் வேணால் ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்பா, தாவேக்கு அல்லாத ஒரு கட்சி வந்து கூட்டணி, நாங்கள் அங்கம் வகிக்காத கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கவே முடியாது, நாங்கள் சொல்கிற நபர் தான், நாங்கள் தான் முதல்வர், நாங்கள் இருக்கிற கட்சி தான் முதல்வர்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதுவும் உண்மைதானே. மக்கள் பூரா எங்கள் பக்கம் நிற்கிற போது நீங்கள் எத்தனை பேரை கூட்டணி தலைவர்களை வேணால் கூட்டணி சேர்க்கலாம், தலைவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள்லாம் எங்கள் பக்கம்ல நிற்கிறான். ஆக நீங்கள் தலைவர்களை கூட்டுகிறீர்கள், நாங்கள் தொண்டர்களை கூட்டுக்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆக அதுவும் பொருத்தமானதாக இருக்கிறது. அதனால் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் கூட்டி சேர்த்துங்க, எங்களுக்கு ஒன்றும் பயமே கிடையாது. ஓகே. அதே மாதிரி ஐயா, நம்மளோட ஐயா செங்கோட்டையன் அவர்கள் கருத்து சொல்லியிருக்காரு, விசில் ஜென் வந்துருச்சு, இனிமேல் தமிழ்நாட்டில் விசில் வந்து பேன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, போலீஸ்காரங்க கண்டக்டர் கூட விசில் அடிக்கூடாது, சட்டம் வந்துடும். அது மாதிரி ரொம்ப காமெடியாக சொல்லியிருக்காரு, ரொம்ப நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? எங்கள் மூத்தவர் எல்லாத்தையும் சொன்னால் சரியாக சொல்லுவார். நாங்கள் எப்போதுமே நானும் பேசியிருக்கிறேன். விசிலை தடை செய்கிற அளவிற்கு கூட தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக வேலையை செய்வார்கள். ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், பேருந்துகளில் இன்னுமே எலக்ட்ரானிக்கல் முறையில் சத்தத்தை கொண்டு வருவார்கள். ஓகே. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு வர்றது மாதிரி தொடர்வண்டி நிலையங்களில் ஊதப்படுகிற விசிலுக்கு இன்னுமே மணி அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பழைய காலத்துக்கு போயிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விசில், கபடி நடக்கும்போது விசில் ஊத மாட்டாங்க. இன்னமே அரசு சார்பில் விளையாட்டு நடத்துனா, விளையாட்டு போட்டியில் தொடங்கினா இன்னமே கபடியில் வந்து பறையை வச்சுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பறை அடித்தால் போ, ஒரு 2 பறை அடித்தால் நில்லு அப்படிங்கிற மாதிரி கூட இவங்க செய்வாங்க. அவர் சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு எங்கள் அண்ணன். அதனால் வந்து இப்போ விசிலுக்கு எல்லோரும் விரக்தியில் இருக்கிறார்கள். விசில் தயாரிப்பதை கூட இனிமேல் தடை செய்வார்கள் என்பது போல் தோன்றுகிறது. விசில் என்பது சாதாரணமானதெல்லாம். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவப்பும் மஞ்சளையும் ஏற்றிருக்கிற வண்ணக்கொடி ஈழத்தின் தாயகத்தில் தலைமை கொடியாக இருக்கிறது. அதைத்தான் நாங்களும் புறநானூற்று விதிகளின்படி பயன்படுத்துகிறோம். தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர்
எடுத்துக்காட்டுக்கு சரத்குமார், சாதிய கட்சி சில தலைவர்கள் எல்லாம் சாதிய கட்சியினுடைய பொறுக்கிகளும் இந்த சிவப்பு மஞ்சளை எல்லாம் பயன்படுத்தி அந்த நிறத்திற்கு அவமானப்படுத்தி வைத்திருந்தார்கள். இப்பொழுது நாம் தமிழர்னு ஒரு சில்லறை கட்சி இருக்குது, அந்த கட்சியும் அதைத்தான் பயன்படுத்துச்சு. ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் சிவப்பும் மஞ்சளும் அறிவிக்கிற போது வேட்டிகள் உருவாக்கப்பட முடியாமல் கைத்தறி நெசவாளர்களே உற்பத்தி நீட்டிக்கொள்ள முடியாமல் தவிக்கிறதை பார்க்க முடியாது. காரணம், அவ்வளவு வேட்டிகள் இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிறது என்றால் தமிழ்நாடு நிச்சயமாக மஞ்சளும் சிவப்பும் கலந்த வேட்டிகள் எங்கு வேண்டுமானாலும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது விசில் உற்பத்தியாளர்கள் சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறாங்க. இவ்வளோ நாளாக என்னடா விசிலே விற்கல, எங்கேயாவது நாடகம் கூத்து அந்த மாதிரி இடங்கள்லாம் தான் விற்றுச்சு. எங்கேயாவது ஸ்டோர்களில் போய் கேட்டால் எந்த இது பிளாஸ்டிக் எடுத்து கொடுத்தார்கள். இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. விசிலை தயாரிக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைந்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 1 கோடி விசில் உற்பத்தி செய்கிற அளவிற்கு இன்றைக்கு அவர்களுக்கும் ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்திருக்கிறது எங்கள் சின்னம் என்றால் எங்கள் செங்கோட்டையனார் சொன்ன கூற்று உண்மைதான். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணல சந்திப்போம். நன்றி.